காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யலாம். இப்போது பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருள்: மைதா 1 ஸ்பூன், கடல மாவு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அதுவும் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையானது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். நான் எப்போவுமே அப்போ தான் தட்டி சேர்ப்பேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன். நான் சேர்த்துட்டு அதுவும் கூட இந்த ஒரு காலிஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த மாவை நல்லா இந்த காலிஃப்ளவரில் டிப்பாக வர அளவுக்கு தூவி நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசையணும். இப்படி தண்ணி தெளித்து நல்லா பிசையணும். நல்லா டிப்பாகணும். இப்போ நல்லா டிப் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போடலாம். இப்போ எண்ணெயில் போட்டால் பக்குவமாக போடுங்க, கையில் அடிச்சிடும். பொறுமையாக போடுங்க. வெந்த உடனே லைட்டாக இப்படி திருப்பணும். திரும்பினா தனித்தனியாக ஆகிடும். அப்படி இப்போ பார்த்தீங்களா, தனித்தனியாக ஆயிடுச்சு. இப்படி பண்ணிங்கன்னா தனித்தனியாக ஆகிடும். ஓட்டிடுச்சின்னு பயப்படுத்தாது. திருப்பிட்டு இப்படி பண்ணாலே தனித்தனியாக ஆகிடும். வெந்த ஒன்று எடுத்து காமிக்கிறேன். எம்மியான மொறுமொறான காலிஃப்ளவர் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். டாட்டா, பை பாய்.